குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைய தலைப்பு ஜோதிடம். ஜோதிடத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது முதலில் 12 ராசிகள்: மேசம், ரிஷபம், மிதுனம், துலாம், கன்னி, சிம்மம், விருச்சகம், தனுசு, கும்பம், மகரம், மீனம். இவையாவும் 12 ராசிகள். மேலும் நவக்கிரகங்கள் 9 இருக்கின்றது. அந்த 9ல் அதிதேவதையாக முதலில் கருதப்படுவது சூரியன், சந்திரன், குரு, புதன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், ராகு, கேது. இவை 9ம் மனிதனுடைய வாழ்க்கையும் அமைத்து கொடுக்கக்கூடிய நவகிரகங்கள் ஆகும். இந்த நவகிரகங்கள் 9 தான் மனிதனை ஆட்டி படைக்கின்றது. முதலில் ஒரு மனிதனுக்கு வருவது சூரிய மகாதிசை. இந்த சூரிய மகாதிசை ஒரு மனிதனுக்கு அதாவது 6 வருட காலம் நடைபெறும். இந்த 6 வருட காலத்தில் சூரியனுடைய சுய புத்தி வேலை செய்யாது, மற்ற 8 புத்திகளும் நன்றாக வேலை செய்யும். அந்த சூரியன் அந்தந்த ஜாதகத்தில் அமைந்திருக்கும் கட்டத்தை பொறுத்தது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு சூரிய திசை நடக்கும் போது சூரியனுக்கான பரிகாரம் என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபட வேண்டும். சூரிய உரையில் 6 to 7 சூரிய உரையில் இழுப்பெண்ணை வைத்து வழிபட வேண்டும். மேலும் தாக்கம் அதிகமாக இருந்தால் அதற்குரிய மூலிகையை இரட்சையாக தாயத்தில் அணிந்து கொள்ளலாம். அல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு பூஜை போடலாம். இதுதான் சூரியனுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். மேலும் சூரியனுக்காக தஞ்சாவூரில் உள்ள சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரியனாரை வழிபடலாம். இது சூரியனுக்குரிய பரிகாரம். இரண்டாவது சந்திர மகாதிசை ஒரு மனிதனுக்கு 10 வருட காலம் வருகிறது. சந்திர மகாதிசைக்கு அதிதேவதை பார்வதி, சக்தி அம்மன் தான். இந்த 10 வருடமும் ஒரு மனிதனுக்கு சந்திர மகாதிசை வரும்போது அவனுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்குது என்பதை பொறுத்துதான் அவனுக்கு பலாப்பழங்கள் கிடைக்கும். அப்படி பலாப்பழம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த 10 வருடத்துக்குரிய திசைக்கு நம்ம அதை காப்பாற்றிக்கணும்னா எந்த திசையில் வைத்து வீட்டில் சந்திரன் மகாதிசைக்கு பூஜை பெற வேண்டும். அல்லது அதுக்கு ஒரு மூலிகை இருக்கு, அந்த மூலிகையை ரட்சையாக 10 வருடம் அணிந்து கொண்டால் சந்திரனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் விளைவிக்காமல் மனிதன் ஓரளவுக்கு நலமாக வாழலாம். இதுதான் சந்திர மகாதிசையுடைய சூட்சமம். அடுத்து வருவது குரு மகாதிசை. குரு மகாதிசை ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 16 வருட காலம் நடைபெறும். குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு ஸ்தலம் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள ஆலங்குடியில் இருக்கிறது. இது குரு மகாதிசை ஒரு மனிதனுக்கு 16 வருட காலம் நடக்கும் பொழுது இந்த 16 வருட காலத்திலும் குரு அவனுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அவர்களுக்கு பலாப்பலன்கள் வரும். ஆகையால் இந்த 16 வருஷத்துக்கும் 16 விளக்கு வைத்து வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு வீட்டிலே நவக்கிரக பூஜை போடலாம். அப்படி பூஜை போட விருப்பம் உள்ளவர்கள் எனது எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் நான் எப்படி போடுதுன்னு உங்களுக்கு முறையாக கூறுவேன். அப்படி தங்களுக்கு பூஜை போட நேரம் இல்லை என்றால் குருவுடைய இரட்சை மூலிகை ஒன்று இருக்கிறது, அது இடுப்பிலோ அல்லது கழுத்திலோ 16 வருட காலம் அணிந்து கொண்டால் குருவால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தீமைகள் யாவும் விலகி சுபிட்சமாக வாழலாம். இது குருவனுடைய பலன்கள். அடுத்து பார்க்க போவது ராகு. ராகு திசை ஒரு மனிதருக்கு கிட்டத்தட்ட 18 வருடம் நடக்கிறது. இந்த 18 வருடத்தில் சுய புத்தி சுத்தமாக வேலை செய்யாது. வெளிநாடு போகக்கூடிய யோகம், கடல் கடந்து கப்பல் மூலம் போகிறது, சினிமாவை ஜொலிக்கிறது, அதாவது திடீர் அதிர்ஷ்டம், ஒரு லாட்ரி, ரேஸ், குதிரை, இந்த மாதிரி தான் கொடுக்கறதுலாம் ராகு பகவானுடைய வலிமை. ஒரு மனிதனுக்கு 18 வருட ராகதிசை நடக்கும் பொழுது அந்த 18 வருடமும் அவருடைய ஜாதகத்தில் எப்படி அமைக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அமையும். ஆகவே ராகதிசை 18 வருஷம் ஒரு மனிதன் வரும் பொழுது அதற்குரிய மூலிகையை ரட்சையாக அணிந்து கொள்ளலாம். அல்லது 18 வாரம் தொடர்ந்து 18 வருடத்துக்கு 12 வாரம் தொடர்ந்து வீட்டில் நவக்கிரக பூஜையும் போடலாம். இதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டால் நான் எப்படி என்று சொல்வேன். மேலும் கும்பகோணம் பக்கத்துள்ள திருநாகேஸ்வரம் சென்று அங்குள்ள ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தது நன்மை. மேலும் ஆந்திரா பக்கத்துள்ள காலாசிரியம் சென்று ராகு கேத்தலங்களை வழிபட்டு வரலாம். இவையாவும் ராகுக்குடைய பரிகாரமாகும். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் என்னவென்று கேட்டால் செவ்வாய். செவ்வாய் என்றால் பூமிக்காரகன். இதனுடைய
திசை 7 வருட காலம் நடக்கும். இந்த செவ்வாய் திசை ஒரு மனிதருக்கு ஆட்சியாக இருந்தால்தான் மிகப்பெரிய தொழிலதிபர், ரியல் எஸ்டேட்டு லட்ச லட்சமா கோடி கோடியா இடங்களை வாங்கி போட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் செவ்வாய் உச்சமாக இருக்கணும். மேலும் அதே போல மருத்துவர்கள், சர்ஜன், அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கும் செவ்வாய் உச்சமாக இருந்தால் டாக்டர் ஆக முடியும். எல்லாரும் டாக்டர் ஆக முடியாதுங்க, டாக்டர் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எம்எஸ் ஸ்பெஷலிஸ்ட்லாம் அந்த மாதிரி செவ்வாய் உச்சமாக இருக்கணும், ஆட்சி உச்சமாக இருந்தால் தான் அவங்க இந்த மாதிரி பண்ண முடியும். இந்த 7 வருடமும் ஒரு மனிதனுக்கு செவ்வாய் திசை நடந்தால் அதை எப்படி அந்த 7 வருஷம் காப்பாற்றிக்கணும் என்று கேட்டால் அதுக்கு ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகையை நீங்கள் தங்கள் வெற்றியாக இடுப்பில் அணிந்து கொள்ளலாம். அதுக்கு எண்ணெய் வைத்து வீட்டில் பூஜை போட வேண்டும். எந்த திசையில் எப்படி போடும் என்று கேட்டால் நான் உங்களுக்கு விளக்கம் அளிப்பேன். மேலும் ஒரு மனிதனுக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு வீடு நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, அது கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த செவ்வாய் பலமாக இருந்தால் தான் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் வரும். இந்த 7 வருடத்தை நீங்கள் அனுபவிக்கும் என்றால் இதுதான் செவ்வாயுடைய தன்மை. அடுத்து பார்க்க போகிறது புதன் மகாதிசை. புதன் மகாதிசை ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 17 வருட காலம் வரும். இந்த புதன் மகாதிசையினுடைய தன்மை என்னவென்றால் புள்ளியல், அதாவது கணக்கு. இப்போ இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த புதன் மகாதிசை தான் வலுவாக இருக்கும். மேலும் நாணம், கவிதை எழுதுவாங்க, பாடல் எழுதுவாங்க, அவங்களுக்கெல்லாம் புதன் வலுத்து இருந்தால் தான் இமேஜ், அதாவது கற்பனை கதை இயக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த புதன் 17 வருஷ திசைக்கு நீங்கள் எப்படி வழிபட வேண்டும், எந்த மூலிகை வைத்து நீங்கள் ரட்சையாக அனுப்பிச்சிக்கலாம். இல்லைன்னா 17 வருடத்துக்கு 17 வாரம் வீட்டில் நவக்கிரக பூஜை போட வேண்டும். இப்படி போட்டால் 17 வருஷம் உங்களுக்கு புதன் மகாதிசை ஓரளவுக்கு கெடுல் பலன் கொடுத்து நெருப்பலன் கொடுக்கும். இவையாவும் புதன் மகாதிசை. புதனுக்கு கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருவெண்காடு சென்று அங்கே உள்ள 5 குளத்திலையும் குளிச்சுட்டு புத பகவானை வழிபட்டு வரும். இதுதான் புதன் மகாதிசையினுடைய தத்துவம். அடுத்து பார்க்கக்கூடிய திசை என்னவென்றால் சுக்கிர மகாதிசை. சுக்கிர மகாதிசை ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 20 வருட காலம் வரும். அந்த 20 வருட காலத்துல முதல் சுய புத்தி சுத்தமா வேலை செய்ய, அடுத்த 8 புத்தியும் வேலை செய்யும். அதே போல சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சமாக இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஆடம்பரமான கார், பங்களா, சொகுசு பங்களா இருப்பான். அது நீச்சமாவோ அல்லது பகையாவோ வந்துட்டா, நீச்சமானது கூட ரொம்ப பகையாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த 20 வருஷத்துக்கு 20 வாரம் பூஜை வீட்டில் போடணும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் போடணும். மேலும் அதுக்கு என்ன எந்த திசையில் போடணும், எப்படி போடணும் என்கிட்ட கேட்டால் நான் உங்களுக்கு விளக்கமாக கொடுப்பேன். மேலும் அதுக்கும் ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை நீங்கள் வெள்ளியில காயத்தில் கழுத்துல இடுப்புல அணிஞ்சுக்கிட்டா 20 வருஷம் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தீமைகள் யாவும் விலகி நன்மையாகவே வரும். இதுதான் சுக்கிர மகாதிசையுடைய சூட்சமம். அடுத்து பார்க்கக்கூடிய திசை என்னவென்றால் சனி மகாதிசை. சனி மகாதிசை ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 19 வருடம் வரும். இந்த 19 வருஷத்துல 7.5 சனி சுத்தமாக 3 வருஷம் சுத்தமாக வேலை செய்யாது. எல்லாமே தடைதான் ஆகும். அவங்க என்னதான் அவங்க எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் சரி, அதால் அவங்களால 3 வருஷம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு பிறகு ஓரளவுக்கு படிப்படியாக நல்ல ஒரு பாடத்தை கற்பிப்பார் சனி பகவான். அதனால் ஒரு மனிதனுக்கு சனி மகாதிசை நடந்தால் அந்த 7.5 வருஷத்துக்கு எத்தனை வாரம் பூஜை போடணும், வீட்டிலே நவக்கிரக பூஜை போடணும், எப்படி போகணும், எந்த அகலில் எண்ணெய் ஊற்றி போட போகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்வேன். ரட்சையும் இருக்குது. அந்த ரட்சை நீங்கள் மூலிகை ரட்சையும் நீங்கள் இடுப்பில் கட்டிட்டா 7.5 வருஷம் இருந்தால் சனியால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் யாவும் விலகும். ஒரு மனிதனுக்கு பொங்கு சனி, மங்கு சனி, மரணச்சனி, 3வது சனி மரணச்சனி. அதனால இந்த 3 சனியில மரணச்சனி யாராலுமே தப்பிக்க முடியாது. இதுதான் சனியினுடைய தாக்கங்கள். அடுத்து பார்க்கக்கூடியது கேது மகாதிசை. கேது மகாதிசை ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 7 வருட காலம் வரும். இந்த கேது மகாதிசைக்கு அதிதேவதர்னா விநாயகர் தான். நாணத்தை நல்லா அள்ளி கொடுப்பாரு. அந்த கேது மகாதிசையில் யார் எந்தெந்த இடத்துல இருக்குது அந்தந்த கட்டத்தை பொறுத்து ஆட்சி உச்சம் நீச்சம் இருக்குது. ஸோ அந்த 6 வருட கிரகத்தை நம்ம காப்பாற்றி எத்தனை வாரம் பூஜை போடணும், எந்த திசையில் உட்காந்து பூஜை போடணும், எந்த எண்ணெயில் பூஜை போடணுங்கிறது எங்கிட்ட கேட்டால் சொல்வேன். மேலும் அதுக்கு அப்படி உங்களால் போட டைம்லாம் அதுக்குரிய ஒரு ரட்சை இருக்குது, ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை நீங்கள் ஒரு
வெள்ளி தாயத்தில் கட்டி இடுப்பு கட்டிக்கிட்டா கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் யாவும் விலகும். இவை யாவும் 9 நவகிரகங்களுடைய சூட்சமம். இது நான் சொல்லலையே, சித்தர்கள் ஓலைச்சுவடி எழுதுக்கிறாங்க. இதை பார்த்து தான் நான் சொல்றேன். உங்களுக்கு யாராவது சார் எனக்கு இந்த திசை நடக்குது எப்படி இருக்கு என்ற கன்சல்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி பூஜை பண்ணணும், எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும்னு சொல்றேங்க. இதுதான் சோதிட நவக்கிரக சூட்சமம். குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி.